ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜிஸ் ப்ளஸ் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹோம்மேட் ரசம் பவுடர் எப்படி செய்யணும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இந்த பவுடர் வந்து வீட்டில் திரித்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாது உங்களுக்கு ரசம் வைக்கிறதுக்கு. ஜஸ்ட் அந்த தாளிப்பு மட்டும் போட்டு இந்த பவுடர் வந்து என்ன நீங்கள் தூக்கி போட்டு புளித்தண்ணி கரைச்சி ஊற்றி அப்படியே வந்து என்ன நம்ம லைட்டாக கொதிக்க வச்சு எடுத்துடலாம். நமக்கு ரசம் வந்து என்ன ஜஸ்ட்டு 5 மினிட்ஸில் நமக்கு ரெடி ஆயிரும். ஸோ குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு அனுப்புகிறப்போ அதே மாதிரி வீட்டில் வந்து என்ன எல்லோரும் ஆஃபீஸ் போகிறப்போ ரொம்பவே வந்து என்ன பயங்கர டென்ஷனில் போய்ட்ருப்பீங்க. ஸோ அந்த டைமில் இந்த பவுடர்லாம் நம்ம வீட்டில் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா ரொம்பவே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் எதுவுமே சேர்க்காமல் உள்ள இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து என்ன ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு 2.25 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி வந்து நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். முழு மல்லி தான் ஆட் பண்ணணும். ஸோ இதை வந்து என்ன நல்லா செவக்க ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்ததுக்கப்புறம் இப்போ இதை வந்து என்ன நம்ம ஒரு பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதுக்கு அடுத்து மிளகு வந்து என்ன ஆட் பண்ண போகிறோம். மிளகு வந்து ஒரு 1.25 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு வந்து ஆட் பண்ணுறோம். இதோட அளவு எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதுவும் ஒரு 2 நிமிஷம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இன்னொரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. அதே மாதிரி நம்ம சீரகமும் வெந்தயமும் வந்து என்ன இதில் வந்து ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு இதையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு இதையும் வந்து என்ன அந்த பிளேட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். சீரகம் இதே மாதிரி வெடித்து வரணும். வெடித்து வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து என்ன ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்து துவரம்பருப்பு வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். இதையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. நல்லா வறுபட்டாச்சு. இதை மறுபடியும் பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ கடைசியாக நம்ம வந்து என்ன காய்ந்த மிளகாய் அதை வந்து என்ன நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு வந்து நான் 10 காய்ஞ்ச மிளகாய் வந்து எடுத்துருக்கிறேன். நீங்கள் 10 கண்டிப்பாக சேருங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு அந்த காரம் வந்து என்ன அந்த அளவுக்கு எடுத்து கொடுக்காது அந்த ரசத்துக்கு. ஸோ இப்போ எல்லாத்தையுமே நம்ம வந்து என்ன வறுத்து தட்டியாச்சு. ஸோ இதை வந்து என்ன நம்ம கூல் டவுன் பண்ண வச்சிடலாம். கூல் டவுன் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட கருவேப்பிலை இருக்குது அப்படின்னா கொஞ்சம் ஒரு கை போல் கருவேப்பிலையும் சேர்த்து லைட்டாக வந்து என்ன ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதே மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையும் ஒரு நல்ல ஒரு ஃபைன் பவுடராக வந்து என்ன நான் திரித்து எடுத்துக்கிறேன். நல்லா கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு நல்ல ஃபைன் பவுடராக திரிச்சுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட பவுடர் வந்து என்ன ரெடி ஆயிடுச்சு. இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இதை வந்து என்ன ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 1 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. ஸோ அவசரத்துக்கு நம்ம இதே மாதிரி வந்து என்ன செஞ்சு வச்சுக்கலாம். பார்த்தீங்களா எந்த அளவுக்கு ஃபைன் பவுடராக இருக்குன்னு. அவ்வளோதான், நம்மளோட ரசம் பவுடர் வந்து என்ன ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹோம்மேட் ரசம் பவுடர் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் செஞ்சு காமிச்சிருப்பேன். கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் வந்து ஹரிபரியான டைமில் நமக்கு ரசத்துக்கு வந்து என்ன ஒன்று ஒன்றா நம்மளால் செய்ய முடியாது. ஸோ இதே மாதிரி பவுடர் வந்து செஞ்சு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதே மாதிரியான ஒரு நியூ வீடியோவோட நெக்ஸ்ட் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.